ஹாய் பெட்டாலியன்ஸ். அதாவது நெறைய பேருக்கு இந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது 2024 எஸ்ஐயோட நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுதுன்னு நெறைய பேருக்கு டவுட் இருக்கு. அண்ட் எனக்கும் நான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோல கமெண்ட் கேட்டிருக்கீங்க, எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்னு. ஆஸ் அ கேண்டிடேட் எனக்கு அது ஷூரா தெரியாது. பட் ஐ கேன் கெஸ். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் ஆல்ரெடி போலீஸாக இருக்கிறதுனால அவங்க கிட்ட கேட்டுட்டு நான் இதெல்லாம் சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால் ஒரு 90% கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ போயிட்டு இருக்கல 2023யோட அந்த எஸ்ஐயோட ஃபிசிக்கல் போயிட்டுருக்குல்ல. ஸோ இப்போ ஃபிசிக்கல் முடிஞ்சு வைவா வாஸ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட்டுக்கு முன்னாடியோ இல்லைனா ரிசல்ட் விட்டதுக்கு அப்புறமாவோ நம்மளோட எஸ்ஐ 2024ஓட எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வர 90% வாய்ப்பு இருக்குது. ஈவன் 95% கூட சொல்லலாம். ஏன்னா நம்மளோட டியூன் யூஎஸ்ஆர்பி வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கும்போது கடந்த ஒரு 2-3 வருஷமாக நீங்கள் பார்த்துருந்தீங்க, கொரோனாக்கு அப்புறம் பார்த்துருந்தீங்கன்னா கரெக்டாக அவங்க வந்து 1 இயருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற பிளான் பண்ணி தான் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரியே இந்த இயருக்கு அவங்க விட வேண்டியது. பட் இந்த கேஸ்னால 2023யோட நோட்டிஃபிகேஷனே அதோட ஃபைனல் ரிசல்ட்டே தள்ளி போயிட்டுருக்கு. அதனால் இந்த 2024ஓட நோட்டிஃபிகேஷன் இந்த இயரோட, அதாவது 2023யோட ஃபைனல் ரிசல்ட்டுக்கு அப்புறமா வர மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. இந்த வருஷத்தோட கடைசி டிசம்பர், மேபி இல்லை நவம்பரில் வர வாய்ப்பு கம்மி தான். பட் டிசம்பரில் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா 2025 நோட்டிஃபிகேஷனாகவும் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படியா இருந்தாலும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்காக நம்ம நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிடணும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம ரிவிஷன் மட்டும் தான் பண்ணணும். ஏன்னா நான் இப்போ ஸ்டடி பிளான் வந்து அப்படி தான் போட்டிருக்கேன். நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் தான் எனக்கு ஸ்டடி டைமிங்கே. நான் எதெல்லாம் படிக்கலையோ, எதெல்லாம் வந்து நான் ஸ்ட்ராங்காக இல்லையோ அந்த சப்ஜெக்ட்லாம் நான் முதல்ல இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் டைமிங்குள்ளே நான் முடிச்சிடணும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட்டும் ரிவிஷன் மட்டும்தான் நான் பண்ணிகிட்ருக்கணும். அதே மாதிரியே உங்களால் எவ்வளோ நோட்ஸ் எடுக்க முடியுமோ, அதாவது ரிட்டன் நோட்ஸாவோ இல்லை சிஸ்டமில் நீங்கள் டைப் பண்ணுறதாவோ சரி, உங்களால் எவ்வளோ நோட்ஸ் எடுக்க முடியுமோ அதை ஃபுல்லாக நீங்கள் நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே ஃபுல் சப்ஜெக்டையும் ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ணுங்கள். நானும் அதை தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளே ஃபுல் சப்ஜெக்டையும் சிலபஸையும் முடிச்சு வச்சுருங்க. எந்த சப்ஜெக்ட்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் இதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன். அதே மாதிரி என்னோட சேனல் வந்து நான் வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட். ஸோ என்னோட சேனலில் நான் போடுறதோ நான் படிக்கிறதோ எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்க போகுது. ஸோ நான் இங்கிலீஷில் படிக்கிறேன்றதுனால இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மேபி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஒரு சின்ன வேரியேஷன் மட்டும் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு தமிழில் வந்து இந்த சப்ஜெக்ட்ஸோட நேம்லாம் வந்து தமிழில் எனக்கு சொல்ல வராது. ஓப்பன்லி சே தட். எனக்கு தமிழ் அதிகமாக நான் படித்ததே இல்லை. எல்கேஜிலேருந்தே இங்கிலீஷ் மீடியம்ன்றதுனால நான் இங்கிலீஷில் தான் இந்த வீடியோஸ் போட போகிறேன். நான் எப்படி படிக்கிறேன், எப்படி சிலபஸ் அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்றது எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் போட போகிறேன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் சிலபஸ் எப்படி பார்க்கணும், சிலபஸை எப்படி கவர் பண்ணணும், ஃபர்ஸ்ட் எந்த சப்ஜெக்டை எடுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பெட்டாலியன்ஸ். அடுத்த எஸ்ஐ நாம தான்.